தாவேகா ஆட்சி அமைத்தால் நான் இதோடு அரசியல் பேசுவதை நிறுத்தி விடுவேன் நான் உங்கள்கிட்ட சொன்னேன். திஸ் வில் பி மை லாஸ்ட் பொலிட்டிக்கல் இன்டர்வியூ. என்னண்ணா இன்னும் அந்த வீடியோவை பார்த்துட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஆமா. இப்போ நீங்கள் என்ன சொன்னீங்க அந்த வீடியோவில்? தாவேகா ஆட்சி அமைச்சா பேச மாட்டேன்னு சொன்னேன். அதாவது தாவேக்கா தனியாக ஆட்சி அமைக்கவே இல்லையே. ஏப்பா கூட்டணி ஆட்சினாலும் தாவேகா ஆட்சி தானேப்பா. அண்ணா இப்போ தாவேக்கா எத்தனை சீட் இருக்கு? 108. விஜய் 2 சீட்டில் நின்று ஜெயிச்சாரு. ஸோ ஒரு சீட் ராஜினாமா பண்ணிட்டாரு. 107. சரி, மிச்சம் இருக்கிற கட்சியெல்லாம்? மீதம் இருக்கிறதெல்லாம் திமுக கூட்டணியில் நின்று ஜெயிச்ச கட்சிகள். அப்போ தாவேக்கா தனிச்சு ஆட்சி அமைக்கல, திமுக கூட நின்ற கூட்டணி கட்சிகளை வச்சு தான் விஜய் அவர்கள் ஆட்சி அமைச்சிருக்காரு. ஸோ நீ என்ன சொல்ல வரேன்னா தூய சக்தியை ஆட்சி அமைக்கல, தூய சக்தி ஆட்சி அமைக்கிறதுக்கு தீய சக்தியோட ஆதரவு தேவைப்பட்டிருக்குன்னு சொல்ற. ஆமா, ஆனாலும் ஏதோ ஒன்று இடிக்குதே. ஒருவேளை தாவேக்கா தான் ஆட்சி அமைக்கணும்னு விஜய் அவர்கள் நினைச்சிருந்தாருன்னா அப்படியே அவர் 2 தொகுதியில் நிற்க போறாரு. அது கான்ஸ்டியூஷன் 2 தொகுதியில் நிற்கிறதுக்கு ப்ரொவிஷன் கொடுக்குது. மேபி நீ சொல்ற மாதிரி ஒருவேளை அவருக்கும் என்ன ஒரு எண்ணம் ஓட்டம் இருந்திருக்கலாம்னா தாவேக்கா ஆட்சி அமைக்கிறதோ இல்லையோ தான் முதல்ல 2 தொகுதியிலையும் வெற்றி பெறுவோமா அப்படிங்கிற ஒரு சின்ன சந்தேகம் இருந்திருக்கலாம். அதனால கூட அவர் என்ன பண்ணிருக்கலாம்னா 2 தொகுதியில் நின்றுருக்கலாம். தாவேக்கா ஆட்சி அமைக்கும், தாவேக்கா இத்தனை சீட்டுகள் வெல்லுவாங்க அப்படிங்கிறத 90% பேர் தவறாக தான் கணிச்சாங்க. இன்னும் சொல்ல போனா நம்ம அரசியல் பேச மாட்டோம்னு சொன்ன உடனே தாவேக்கா 10 சீட்டு ஜெயிச்சா நான் அரசியல் பேசுறதை நிறுத்திடுறேன்னு நம்ம பாண்டியன் சொன்னார் இல்லையா, அவரை சம்பந்தமே இல்லாம பாருங்க ராஜவேல் ஒரு மானஸ்தே அவன் பேசுறதை நிறுத்திட்டான், நீங்க எப்ப நிறுத்த போறீங்கன்னு கொக்கி போட்டுட்டு இருந்தாங்க. ஆனா அவர் ரொம்ப தெளிவா தாவேக்காவுக்கும் எனக்கும் எந்த வாக்கிய தகராறும் வரப்பு தகராறும் இல்லை, 90% செஃபாலஜிஸ்ட் இங்க தவறாக தான் கணிச்சாங்க, நான் இந்த தேர்தலை சரியா படிக்கல, இன்னும் சிறப்பாக படிக்கிறதுக்கு கத்துக்கிறேன்னு சொல்லி அதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சு விட்டு போயிட்டாரு. கரெக்ட் தானே? கரெக்ட் தானே. அப்போ ஏதோ ஒரு இடத்துல நம்மளுடைய கணிப்பும் தவறாயிருக்கு. நாமளும் திமுக வீழ்த்தப்படணும்னு நினைச்சோம். நம்ம யார் ஆட்சிக்கு வரணும்னு நினைச்சோம்? என்டிஏ. கரெக்ட். ஸோ பாஜக அதிமுக கூட்டணி ஆட்சிக்கு வரணும்னு நினைச்சோம். ஆனா நம்ம யாருமே எதிர்பார்க்காத வகையில தாவேக்கா ஆட்சிக்கு வந்துருச்சு. தாவேக்கா ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு நம்மளுடைய கணிப்பு தவறுங்கிற ஒரு எண்ணத்தின் அடிப்படையில நம்ம அரசியல் பேச மாட்டோம்னு ஒரு முடிவு எடுத்தோம். ஆனா இப்ப நடக்கிற விஷயம்லாம் நம்மளால அமைதியா கடந்து போற மாதிரி இல்ல. கரெக்ட் தானே? கரெக்ட் தானே. எத்தனையோ நாள் பேசணும்னு தோணும் போதெல்லாம் பேசாம கடந்து போறோம். நிறைய பேர் கூட கேட்டாங்க பேசு தமிழா பேசு அப்படின்னு வச்சுக்கிட்டு பேசாம இருக்கலாமான்னு. ஆனா பேசுறதுக்கு ஒரு பாயிண்ட் வரணும்ல தம்பி. ஸோ அப்போ நீங்கள் ஒரு பாயிண்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. கரெக்ட் தானே? ஏன்னா பேச மாட்டோம்னு சொன்னதுக்கு ஒரு காரணம் இருக்குது. இப்போ பேசணும் அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கணும்ல. அப்போ நம்ம பேசணும்னா அதுக்கு நிச்சயமா ஒரு காரணம் இருக்கணும். அந்த ஒரு காரணம் வந்துச்சுன்னா நம்ம பேசலாம். ஓகேவா? சரி, ஓகேண்ணா. அந்த காரணம் சீக்கிரம் வரும், நம்ம நம்புவோம். ஒரு நிமிஷம்டா. ஹலோ. ஓ அவர் வராரா? சூப்பருங்க. அப்படின்னா வந்துருங்க, நம்ம உடனடியாக ஷூட் இன்னைக்கே பண்ணிடலாம். வீடியோ எப்போ ரிலீஸா? அவரை பற்றி தான் தெரியுமே, அவரோட சேனல்லே உடனே பிரேக் பண்ணுவார். அப்போ நம்ம சேனலில் மட்டும் இன்னைக்கே ஷூட்டு இன்னைக்கே ரிலீஸு. ஓகே டன். திரு சொல்லுங்க, வேலை வந்துருச்சு. யாருண்ணா ஃபோனில்? த ஓஜி இஸ் பேக். நானும் ஒரு தனி மனிதன் ஆரம்பத்துலேருந்து சொல்லிட்டு இருக்கேன். நான் ஒரு டாக்ஸ் பேயிங் சிட்டிசன். ஒரு டாக்ஸ் பேயிங் சிட்டிசனாக அத்தனை பப்ளிக் சர்வீஸையும் கேள்வி கேட்க எனக்கு உரிமை இருக்குன்னு நான் நம்புறேன். கண்டிப்பாக.